ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி தான் ஒரு துவையல். ஆல்ரெடியாக டிக்கஷன் போட்டு வச்சுட்டோங்க. சரி, சிம்பிளாக ஒரு துவையல் செஞ்சிடலாம். இட்லி தான் ஊற்ற போகிறேன். மாவு நம்ம எப்பயும் போடுற மாதிரி நம்ம இதில் போட்டு மிக்ஸியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இட்லி தான். கடலைப்பருப்பு கம்மியாக தாங்க எடுத்திருப்பேன். உளுந்து ரெண்டுமே சேர்த்து போட்டுடலாங்க. சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ஜீரகம் தேவை இருக்கிற அளவுக்கு சீரகம் கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கணும். போட்ட உடனே பாருங்கள் அப்படியே கருது. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 வரமிளகாய், பூண்டு டக்குன்னு சிரியும். அதெல்லாம் டக்குன்னு காஞ்சி கருவேப்பில் தாங்க. செடியில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை பறிக்கலை. சரி, அப்படியே காஞ்சி எதுவும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் ஒரு 10 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நேற்று சுரக்காய் குழம்பு வச்சுட்டு மீதியாக ஒரு 10 காய், ஒரு பாதி காய் எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதை இன்றைக்கி இட்லிக்கு துவையல் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். வரமல்லி போடணும், அப்படி எடுக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு கால் ஸ்பூனு மல்லித்தூள், 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வரமல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டுக்கலாங்க. இப்போ 3 தக்காளியை கட் பண்ணேன். போட்டுக்கலாம்.
வந்து நம்ம சுரக்காய் வந்து மேலே இருக்கிற பச்சையெல்லாம் சீவி எடுத்துட்டு காய் தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு தலையில் இப்போதாங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இந்த காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பண்ணி அழுக்கு முட்டை சாமியவே சர்க்கரை நினச்சிட்டு காயை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். காய் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கால் கடியில் இருக்குன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை நவுத்தலாம்னு சொல்லிட்டு இப்படி நவுத்தேன். டக்குன்னு அதாவது மர கலர் இந்த கலரில் பல்லி வந்து என் காலுக்கு அடியில் இருந்துட்டு நான் இப்படி காலை இப்படி சாய்ச்சிட்டு அந்த வெங்காயத்தை அப்படி நோத்தலான்னு சல்லுன்னு வந்தது முன்னாடி. ஆனால் அது எங்கேயுமே போகலைங்க, அது சத்தியம். நான் முன்னாடியே அப்படியே உக்காந்துக்கிறேன். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இந்த பக்கமும் போகல இந்த பக்கமும் போகல. முன்னாடி நமக்கு நவுந்த உடனே அது தெரியும் இல்லைங்களா, எந்த பக்கம் டக்குன்னு நவுந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி இந்த காய் கட் பண்ணுறதுக்கு பாத்திரம் ஒன்று வச்சுருந்தேன், அந்த பக்கம் போனது தாங்க. அதை எடுத்து எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் இப்படி தான் பேசுவேன். எதை பார்த்தாலே நான் ஏன் இங்கே வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலில் இது அந்த டப்பா தூக்கு இல்லைங்க. மாயமாக அந்த இடத்துல எனக்கு கண்ணுக்கு வந்து இப்படி கால் அசைந்து நவுத்தும் போது என் கால் கடியிலேருந்து வந்த மாதிரி, அதாவது நம்ம கால் கடியில் இருந்தால் அது நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த உருவம் வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நமக்கு ஊரும் இல்லைங்களா, ஒரு மறுப்பு இருக்கும் இல்லை நம்ம கால்கிட்ட இருக்குதுன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. அந்த வெங்காயத்தை இப்படி தள்ளான போது டக்குன்னு என் மூஞ்சிக்கு இது காட்டிட்டு என் முன்னாடி காட்டிட்டு அப்படியே இந்த பாத்திரத்துக்கு அடியிலையும் இல்லை, நானும் சுற்றி சுற்றி ரவுண்டு எங்கடா ஒரே ஒரு அப்படியே மின்னல் வேகத்தில் மறைஞ்சிடுச்சிங்க. இது வந்து கையன் தான் எதுக்கு வந்தார், எதுக்கு என் மனசுக்குள்ளே ஓட்டம் வந்தது அப்படின்றத உணர வைப்பார். அதை நான் உணரணும். அதுக்கொசரம் கொஞ்சம் மனம் தாட்டத்துக்குள்ளவே ஓடிட்டு இருக்கு. எப்போ வருவார், எப்போ என்ன சொல்லுவார், நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த முறை பௌர்ணமிக்கு இப்போ கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போகணும் ஐயனே, எனக்கு அது வழிகாட்டுங்கன்றது இன்னும் ஒரு 2-3 நிகழ்ச்சி இப்போ ஓடிட்டு இருக்குது. இந்த ஒரு வாரமாக மனசுக்குள்ளே இந்த ஒரு 2-3 நாளும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறத அந்த மன வருத்தத்தையும் அப்படியே பிரார்த்தனையாக நினச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஒரு செகண்டு அதே மாதிரி ஒரு முக்கியமான நேற்று ஒரு வாக்கியம் கொடுத்தாரு, அது வந்து பார்த்தேன். காலையில் இன்றைக்கி ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாரு, அதுவும் பார்த்தேன். அதை வந்து நான் எப்படி இருப்பேன்றது என்னை சோதனை பண்ணி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட்டு. இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன்னா அடுத்த டைம் அவர் என் கண்ணுக்கே கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாமே நிறைய விஷயம் நான் பார்த்துட்டேன். மறுபடியும் டக்குன்னு நான் வந்து அவரை எதிர்பார்த்தா என் முன்னாடி வந்து நிற்கிறதில்ல. அதனால ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு அது ஒரு தேடுதல், ஒரு வழி ரொம்ப நல்லா இருக்குது பயங்கரமாக. ஏன்னா
அவர் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தேடுதல் என் மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டு இருக்குது. ஆனால் அது வந்து அவர் இந்த நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தையாட்டம் அவர் சித்த விளையாட்டு நிறையா விளையாடுவார் அப்படின்றது அது வந்து நான் ரொம்ப நாளும் உணர்வேன். ஐயாவுக்கு செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஐயா செய்கிறாரு. இதுக்கு முந்தி ஐயர் வந்து எப்படி செய்கிறாங்க விளையாடுறாங்கன்றது ஓரளவுக்கு அது ஒரு எல்லளவாது நான் கொஞ்சம் எனக்கு அதில் புரிதல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அந்த விளையாட்டு அவர் இன்னும் கூட விளையாட்டு இருக்காரு. அது வந்து எனக்கு ஏதோ ஐயோ ஐயோ நமக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே ஒரு போராட்டம் இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி வந்து போகிறாரு. அது நமக்கு வந்து ஏன்னா நான் பட்டாம்பூச்சி எல்லாம் பள்ளி 2-3 வகையில் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டைமு வந்து உச்சரித்தாங்க. அது நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கவனிக்கல. அது வந்து எனக்கு யாராவது எதாவது தவறுதலாக கெடுதல் செய்யும்போது எச்சரிக்கையாக இருமாவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு அறிகுறி கொடுத்துருக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே வந்து இந்த இடத்துல நான் கீழே இருக்கும்போது அந்த சகுனம் பார்த்துருக்குறேன். இங்கே மேலே வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் நிறையா ஓடிட்டே இருப்பாங்க, இந்த இடத்துக்கு வருவாங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தி அதாவது தும்பின்னுவாங்க, அது பேர். நாங்கள் இங்கே தருமபுரி மாவட்டமெல்லாம் தும்பின்னு அந்த பூச்சி வந்து பறந்துட்டு இருந்துச்சு. மழை காலம் எப்போயாவது வரும்போது அது கிராமத்தில் இருக்கும். அது வந்துடுச்சு. இவர் போயிட்டார் நல்லா பெருசாக பள்ளி வடிவத்தில். அது பிடிக்கிறதுக்கு அது ஒரு 10-1/2 மணி நேரம் போராடிட்டு இருக்குது படன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு 2மே காணாமல் போயிட்டாங்க. பள்ளியும் இல்லை, அந்த பட்டரும் இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து இந்த பக்கம் எப்பயும் வர்ற மாதிரி கிச்சன் இந்த பாத்திர பக்கம் வந்துட்டார். அவங்க இருந்துட்டு கீழே வந்து இந்த கிச்சன் பக்கம் இந்த சைடில் வந்து உக்காந்துருக்குறாங்க. அப்பா எனக்கு அதை பிடிச்சி சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் மேலே போய் உக்காந்தாங்களே, டக்குன்னு பிடிச்சிட்டாராட்டாங்குது, கப்புன்னு அடங்கிடுச்சுன்னு பார்த்தேன். ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஒரு வலி வந்துடுச்சு, ஐயோ சாப்பிட்டாரே அப்படின்றது. கடைசிக்கு பார்த்தா அது எண்ணெய் பாட்டிலுங்க இருக்கிற பக்கம் வந்து அவங்க உட்காந்துருக்குறாங்க. இவரும் இந்த பக்கம் எப்பயும் போகாமல இந்த சைடில் வந்துட்டார். அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்தி அடைஞ்சிது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் அந்த உயிர் ஜனங்கள் வந்து சின்னதாக இருந்தால் கூட அது ஒரு இதாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க பார்க்கறது. இப்போ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே திங்க் பண்ண சொல்கிறாரு, எல்லாம் பார்க்க சொல்கிறாரு. அது எல்லாமே ரொம்ப நாளும் பார்ப்பேன். ஆனால் இப்போயும் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எல்லாத்தையும் உன்னை சுற்றி என்ன நடக்குது, உன்னை சுற்றி யார் யார் எப்படி என்னென்ன ஜீவராசிங்களெல்லாம் என்னென்ன வட்டம் கட்டிட்டு எந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க சொல்கிறாரு. அது எல்லாமே நான் இப்போ வந்து பரிபூர்ணமாக நான் வச்சுருக்கிற செடிங்களாகட்டும் கொடிங்களாகட்டும் அது எனக்கு வர்ற ஆபத்தெல்லாம் முக்கியமான பூக்கள், அதாவது வந்து இந்த டிஸ்ட்ரிக் வைக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் கொடியாக இருக்கும். அது பந்தல் மாதிரி போட்டுரும் அந்த செடி. அது ஒரு செடி அழகாக மஞ்சள் பூ விட்டு இருந்துச்சு. அது அப்படியே கருகி போயிடுச்சு. எதனாலன்னு தெரில, என்ன அவர் கடவுளுக்கு தான் தெரியும். இன்னொன்று செம்பகப்பூ செடி பூ விடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க. அந்த செடி வளர்ந்து வந்ததை பார்த்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கருகுனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வலியாக இருந்ததுக்கு இவங்கள கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இவங்க நல்ல மரம் மாதிரி அழகாக வந்தாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கருகி அந்த வேறு செத்து போய் இதாச்சு. கொய்யா மரமும் அதே மாதிரி தான், நல்லா பூ விடுற ஸ்டேஜ் காசி. இது 3 உயிர்களும் வந்து என் கண்ணு முன்னாடியே அது இருக்கிற இதையே இல்லாமல் சங்கதியே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. ஆனால் நெல்லிக்காய் லக்ஷ்மி தேவி அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அவங்கள வச்சேன். அவங்க வச்சு கொஞ்ச நாள்ல சின்ன மரமாக இருக்கும்போதே பூ நிறைய குட்டியாக விட்டுருந்தாங்க. எனக்கு அது தெரியல. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா பாதி மரம் அப்படியே கருகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம்
சுத்தமாக போச்சு. யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க? எதனால அவங்களும் ஒரு உயிர் தானே. அது அவங்க வந்து ஒரு நமக்கு காய்கறி கொடுக்குறவங்க. அடுத்தது பூத்து எது காய் பழமாகுதோ அவங்களும் வந்து ஒரு பெண் மாதிரி தான். அவங்கள அப்படியே அழிக்கிறதுக்கு யாருக்கு மனசு வருது? இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு கடவுள் தான் பார்த்துட்டு இருக்கிறவர் தான். இந்த பிரபஞ்சத்து மூலிமா பார்த்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இந்த ஜீவராசிங்களும் எதுங்களுக்கும் உயிர் இருக்குன்னு அவங்கள உணர வைக்கணும். இந்த மாதிரி செய்யாதீங்க. யாராக இருந்தாலும், பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நேரில் கூப்பிட்டு பேசுங்க. நேரில் கூப்பிட்டு மனஸ்தாபத்தை சரி பண்ணிக்காங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் வந்து ஒரு ஜீவத்தை வளர்த்துறாங்கன்னா அதை வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் தான் உங்களுக்கு வந்து உணர வைக்கணும். இன்றைக்கி வந்து இந்த வடிவில் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இன்றைக்கி சுரக்காய் சட்னி, இட்லி தாங்க, வேறு எதுவும் இல்லை. சிம்பிளான மேட்டர் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அமாவாசைலாம் முடிஞ்சு விரமரமெல்லாம் போயிட்டு முடிஞ்சது பாருங்க. நேற்று வச்சு பருப்பும் இது அது வந்து சொக்கா, அப்புறம் இதுதாங்க கிடிக்காய், கொத்தவரங்காய். இந்த காயும் நேற்று போட்டு வச்சு பருப்பு சம்பாரம் இருக்குது. அதே மாதிரி வரகரிசி தினையும் வரகும் போட்டு வெண்பொங்கல் செஞ்சேன், அதுவும் இருக்குது. அதனால் இட்லி தான் ஊற்றுறேன். சும்மா ஒரு இடத்துல ஊற்றி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. காய் வந்து நம்ம டெய்லியும் இந்த மாதிரி நீர்காய்கள் எந்த காயாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக வந்து நிறைய சுரக்காய் வந்து சுரக்காய், பப்பாளி, சுரக்காய் சட்னி போட்டிருக்குறோம். அன்றைக்கி எல்லாருமே செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமான விஷயம் அதெல்லாமே நமக்கு. அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு சாப்பிட்றது, உணவில் சேர்த்திக்கிறதா இருக்கட்டும், நம்ம காய் வகை குழம்புல சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு தான். அப்புறம் பொடி வந்து முருங்கைக்கீரை பொடி நம்ம போட்டு வச்சதே இருக்குது, பொடியும் போட்டுக்கோங்க. இது வந்து அதாவது வந்து சும்மா ரொம்ப நாளாச்சு, ஏதோ ஒன்று நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பருப்பு சட்னி, அது இதில் தேங்காய் சட்னி, புதினா சட்னின்னு ஏதோ ஒன்று, புதினா சட்னியெல்லாம் பொடி இருக்கிறதுனால அந்த பொடியை போட்டு அப்படியே வதக்கிடுவேன். தக்காளியும் அதே மாதிரி தான், நிறையா அதே போட்டுக்கிறோமே. சரி, இந்த காய் வந்து மறுபடியும் குழம்பு வச்சாங்க அதே தான். இப்போ சட்னி போட்டோம்லன்னா இப்போ காலையிலேயும் மத்தியானத்துக்கும் க்ளோஸ் ஆகிடும். எடுத்துகிட்டு போனால் யாராவது ஃப்ரெண்டும் கடையில் சாப்பிடுவாங்க, அப்போ சரியாக போயிடும். அதனால தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கோங்க எல்லாருமே. மக்களே, பாய்.